கோடீஸ்வரன் ஆக முடியாது. அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம என்னைக்குமே பணக்காரனா காட்டிக்க கூடாது. பணக்காரங்களா காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் சொல்றேன். நிறைய பேர் கேட்பாங்க எவ்வளவு, இது வந்து நிறைய ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. நான் கார்பரேட்ல இருக்கும்போது எவ்வளவு சம்பளம் கேட்பாங்க. நம்ம சொன்னா இல்லடா, நம்ம சொன்னா நீ செத்துருடா அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த சொந்தக்காரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு தடவை 1 லட்சம் சொன்னேன். ஒருத்தர் ரொம்ப கேட்டுட்டே இருந்தாரு. நான் வேற ஏதாவது பேசிட்டு இருந்தேன். எவ்வளவுன்னு கேட்டாரு. ஒரு லட்சம் ஒரு இது வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டாரு. அவரோட மென்டாலிட்டி அவ்வளவுதான். ஏன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் நம்ம வாங்கணும் முன்னாடி இருக்க சொந்தக்காரன் நினைக்கிறான். அப்படிதான் நினைப்பான். சரி, வாழ்ந்தாலும் பேசும் வீழ்ந்தாலும் பேசும், பேசிட்டு தான் இருப்பான். அதனால அவனுக்கு நம்ம ஷாக் கொடுக்க கூடாது. அவனுக்கு சரி எவ்வளவு நான் சொல்லணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா கரெக்ட் தான், நீங்க சொல்லுங்க, மாசம் 1000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுல இதெல்லாம் தேவையில்லை. சேலரி எவ்வளவு, குழந்தை பிறந்துருச்சா, இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம அவனுக்கு கடன் தான் கொடுத்து உதவ போறோம். அதனால நமக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்சா போதும். சரியா? அதாவது ஆக்சுவல் மணி, பொட்டன்ஷியல் மணி, 2 விஷயம் இருக்கு. ஆக்சுவல் பிராக்டிகல் காசுன்னு சொல்லுவாங்க. நீங்க சூப்பர் கார்ஸ் வாங்கலாம்.